எப்பா உதயநிதி நம்பாதீங்க நீங்க, பயங்கரமான ஆளு. எப்பா உதயநிதி நம்பாதீங்க நீங்க, பயங்கரமான ஆளு. நான் நடிகன்லாம் ஆகவே மாட்டேன், அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. ஏதோ ரவிக்குமார் சொன்னார், ஒரு சீன் நடிச்சேன். அப்புறம் ரவிக்குமார் சார் சொன்னார், உதயநிதி நடிக்கிறீங்க, இப்போ நடிகை இப்போ பேசுகிறேன் சார். அது மாதிரிலாம் எண்ணெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்புறம் நடிகர் ஆயிட்டாரா? அப்புறம் அடுத்த அரசியலான் சார், இது ஏதோ நடிச்சுட்டேன், அரசியலுக்கு வருவானா? வேலையே பாருங்க சார். இப்போ எங்கே போயிட்டார்? துணை முதல்வர் போய். அதனால உதயநிதி சொல்றது எதையுமே நம்பாதீங்க. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க தான் வரணும். நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள் நேர்காணல் ஒன்றில் பேசுகையில் உதயநிதி ஸ்டாலினை நம்பாதீர்கள், சரியான ஆளு என கூறி பேசியுள்ளார். மேலும் அது குறித்து பேசுகையில், எங்களிடம் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு சினிமாவில் ஹீரோவாகவும் நடித்திருந்தார். மேலும் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று கூறி தற்போது அரசியலிலும் மிகப்பெரிய அமைச்சர் பதவியை அடைந்துள்ளார் என்றும் பேசியுள்ளார். திமுகவின் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் பல மேடை பேச்சுகளில் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று கூறியதோடு சினிமா பிரபலங்களிடமும் இதே போன்று கூறியிருந்தார். இந்நிலையில் கடந்த தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியையும் பெற்றிருந்தார். நாளடைவில் அமைச்சராகவும் பொறுப்பேற்றுள்ளார். அந்த வகையில் தற்போது சினிமா பிரபலமான ரமேஷ் கண்ணா அவரை கலாய்க்கும் வகையில் பேசியுள்ளார். இதற்கு முன்பும் திமுகவில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கும் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் பலரும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்ததும் கவனிக்கத்தக்கது. திமுக கட்சியில் தொடர்ந்து வாரிசு அரசியலை மேற்கொண்டு வருவதாக எதிர்த்தரப்பினர் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர்.